இந்த அஞ்சலி இவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த ரவுடிங்க யாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்துல இப்போ இந்த அஞ்சலி அந்த ரவுடி கூட போறத பார்த்த உடனே, இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் கௌதம போட்டு தள்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல நடந்ததுனால, இங்க இந்த அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம இப்படி அவமானப்படுத்தணுன்றதுக்காக ஆஃபீஸ்ல அந்த ஆள்கிட்ட சொல்லி இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்கிருந்து நேரா வீட்டுக்கு போனவங்க, நம்ம கௌதம் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கௌதம் வந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல கார்த்திக்கோட பொண்டாட்டி இந்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணது. கௌதம கொல்ல பார்த்தது அப்படின்ற விஷயத்த அவருக்கு சொன்னா, அவர் கண்டிப்பா வருத்தப்படுவாரு அப்படின்றதுனால, இப்போ நம்ம கார்த்திக் கிட்ட போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லப் போறாரு. அதாவது அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போயிட்டு கொஞ்சம் நார்மலா விசாரிச்சுட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உளர ஆரம்பிச்சுர்றா. அது மட்டும் இல்லாம, "நீ எங்க இருந்த? எதுக்காக போன? எல்லா ஆதாரமும் எனக்கு இருக்கு. நீயும் எஸ்எஸ்கேவும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வர்றத பார்த்துட்டு, நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடியோட கார்ல கிளம்பி போனது. நீ அப்படியே கார்ல போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, மறைஞ்சுக்கிட்டே போனல்ல. அது எல்லாத்தையுமே நான் பார்த்தது மட்டும் இல்லாம, வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்பவே போயிட்டு கார்த்திக் கிட்ட இந்த ஆதாரத்த காட்டி, உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல இந்த அஞ்சல் இருந்துட்டு, "இலக்கியா வேணாம் இலக்கியா, கார்த்திக்கு தெரிஞ்சா என்ன அவ்வளோதான் கொன்னே போட்டுருவான்." அப்படி இப்படின்ற மாரி வந்து கால புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இது அண்ணி கால புடிச்சுக்கிட்டு அஞ்சலி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கா? எதுக்காக இது மாரி வந்து கதறிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் வந்ததுக்கு அப்புறமா, "என்னாச்சு அண்ணி? எதுக்காக அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அழுதுட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "கார்த்திக் இந்த வீடியோவ பாரு. அப்பதான் உனக்கே எல்லாமே புரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவ வந்து காட்டுறாங்க. அதாவது இப்போ அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல மறைஞ்சுட்டு போன வீடியோ கிடையாது. இந்த அஞ்சலியோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையே இல்ல அப்படின்றதுக்கான எவிடன்ஸ தான் இப்போ கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அத பார்த்ததும் கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. உன் அண்ணன வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காணாம போயிருந்தார் இல்லையா? அந்த ஒரு டைம்ல ரவுடிங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உங்க அண்ணன வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. அதே ரவுடி கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தா. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கேளு கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம கார்த்திக்கு இன்னும் பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிடுது. அண்ணி சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நார்மலா தான் வந்து கேட்குறாங்க. இந்த அஞ்சலி திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ அவளோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி நம்ம இலக்கிய ஆதாரத்தோட காட்டுறாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்றது எல்லாமே பொய் கார்த்திக். என் வயித்துல உண்மையே குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாடகம் ஆட ஆரம்பிச்சுடுறா. அந்த ஒரு டைம்ல கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது பொய்யாவே இருக்கட்டும். நீ என்ன பண்ற? நீ உனக்கு புடிச்ச டாக்டர் எந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து தோணுதோ, அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நீ செக்கப் பண்ணி பாரு. அதுக்கப்புறமா உனக்கே உண்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் புரிய வரும். அது மட்டும் இல்லாம உன் அண்ணன அதாவது என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்க. ஆனா இந்த அஞ்சலி இருந்துட்டு உன் அண்ணன கொலை பண்றதுக்காக பார்த்திருக்கா. இவள என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ. நான் இத்தன நாளா என் அத்தை பொண்ணு, அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு இருந்தேன். அவ என்ன பண்ணிட்டு இருந்தாலும். ஆனா இனிமே அவள விடுற மாரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கர கோவத்தோட நம்ம இலக்கியாவும் சொல்லிடுறாங்க. கார்த்திக்கும் இந்த அஞ்சலி மேல பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.